மேபி நம்ம வீடியோ பார்த்து அவங்க அப்கிரேட் பண்ணலாம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. வைங்க. மேபி இந்த லேப்டாப் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்து கூட அப்கிரேட் கொடுக்கலாம், அதை கூட வாங்கலாம். இன்னொரு 2 to 3 ஒரு ஃபீச்சர் இருக்கும் இந்த 1 ஃபிங்கர் மோடு. ஓகே ஓகே இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப டாப் பிராண்ட்ஸ். இப்போ லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல்லு, ஹெச்பி இல்லை வந்து வேறு பிராண்ட்ஸ்லாம் இருக்கும்போது Xiaomi வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப். Xiaomi இப்போ ரெட்மிலேயும் சில லேப்டாப்ஸ் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ தான். ஓகே, பட் ஈவன் தோ இப்போ நம்மளோட மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து சாம்சங், நோக்கியா அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச Xiaomi தான். ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டில் லேப்டாப்போட செக்மெண்ட்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் பேக்லேருந்தே வந்து Xiaomi லேப்டாப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் அந்த ஹரிசான் அந்த ஒரு வேரியண்ட்டில் ஹரிசான் 1.4, ஹரிசான் 1.5 அந்த மாதிரி வேரியண்ட்டில் கிடச்சிது. இப்போ Xiaomi நோட் புக் அப்படின்ற சீரீஸில் வர்றாங்க, நோட் புக் ப்ரோ அப்படின்ற சீரீஸில் வர்றாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நோட் புக் அல்ட்ரான்றது இருக்குது. இப்போ இது வந்து 14 inch 15 inchல இது அப்படியே அல்ட்ரா அப்படின்றதில் மாடல்லே வர்றாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதோட ஒரு 10,000 பக்கத்தில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேயா, பட் அந்த ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் நியூ டு த மார்க்கெட், பட் பெட்டராக இருக்குமே அப்படின்ற ஒரு ஹோப், பெட்டராக பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி ஹோப்ஃபுல்லி நான் பர்சனலாக பார்த்த முடிக்கும் ஓகே தான். பட் த வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தா ஓகே தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த ஒரு கார்னரிங் வந்து ஒரு டாட் உங்கள் யூசர் நோட்டீஸ் ஆகுதா அப்படின்னு தெரில. இங்கே ஒரு தெரியுதா உங்களுக்கு? இந்த நோட் டாட் தெரியுதா? இந்த டாட் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லேப்டாப்பை ஒரு பேக்கில் வச்சு நம்ம கேரி பண்ணிட்டு போகும்போது ஸ்க்ராட்ச் ஆகி ஆனது. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இவ்வளோ ரொம்ப இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்க்ராச்சபிளாக இருக்கா அப்படின்றது தெரில. பட் நான் அவ்வளோ ரொம்ப ரகடாக யூஸ் பண்ணுறானோட எனக்கு தெரில. பட் இந்த ஒரு சின்ன டாட் வந்து அதனால தான். ஓகே, பட் மற்றபடி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிராக்கிங் அதெல்லாம் இருந்தால் பிக்கப் ஆகலை, பிரச்சனை இல்லாமல் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. பட் இது ஃபுல்லாக அலுமினியம் பாடி, கம்ப்ளீட்டாக அலுமினியம் பாடி. அதே மாதிரி மோஸ்ட்லி ஆப்பிள் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபீச்சர் இருக்கும் இந்த 1 ஃபிங்கர் மோடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக. பட் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஒரு 1 ஃபிங்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்கான். அந்த வெயிட் பேலன்சிங் அப்படின்றதும் எக்ஸாக்டாக அந்த ஆப்பிள் அப்படின்ற லெவலுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கான். இதில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இதில் ரேம் அண்ட் தென் ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ஐடியா இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் சில பேர் வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிலாம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் அந்த ஒரு இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு NVMe கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்லாட் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க யூஸ் பண்ணுறது எக்ஸாக்டாக இந்த மாடலாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில சார். பட் இதில் என்னென்னா சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கே Xiaomi இருக்குது, MI இருக்குது. பட் இதுலேயும் இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன் இயர்ஸ் பேஸ் பண்ணியும் மாறுது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் தென் 2020 வெர்ஷன், 2021 வெர்ஷன், 2022 வெர்ஷன் அப்படின்றதுல சில சேஞ்சஸ் இருக்கும் போல். பட் அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து NVMe SSD வந்து இன்னொரு SSD வந்து கனெக்ட் பண்ண ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்றாங்க. பட் சில பேர் இல்லை அப்படின்னும் போட்டிருக்காங்க. பட் இதில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் நம்மளால் இது அப்படி கழட்டி ஏதாவது பார்க்க முடியுமா கேட்டால் பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணல. பட் நம்ம எக்ஸ்ட்ரா கரெக்டாகவும் இருக்கிறதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்றதுக்காக கரெக்டாகவும் இருக்கீங்களா? இல்லை இது நம்மளால் அதுவும் இல்லாமல் இது என்னோடது இல்லை அப்படின்றதுனால கரெக்டாக இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அது கண்டிப்பாக கழட்டிட்டால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற அஷ்யூரிட்டியும் யூசர்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ Xiaomi தரப்புலேருந்தும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்த வெர்ஷன் அந்த ஹரிசான் வெர்ஷன் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ரேம் இதில் மென்ஷன் பண்ணலையா? மென்ஷன் எதுவும் பண்ணல. ரேம் அண்ட் தென் ஹார்ட் டிஸ்க் வந்து போர்ட்லேயே வந்து சால்டட் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஃபிக்ஸடு. ஸோ அதில் இன்கேஸ் வந்து இப்போ யூஸ்வலாக ரேமில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லாட் இருக்கும், அது போல் ஆப்ஷனும் இதில் இருக்காது. ஏன்னா இல்லைன்னு தெரில. பட் ஜென்ரலாக டெல் அண்ட் HP எல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பான் அவனே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. பட் இதெல்லாம் இருந்தாலும் இது வந்து ஒர்த்து. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ், இந்த சின்ன மைனஸ் இருந்தாலும் இப்போ இதோட யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேப்டாப் யூஸ் பண்ணுறவர் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தார். ஸோ தட் அதே மாதிரி மோஸ்ட்லி இப்போ நான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணது வந்து அவருக்கு என்னன்னா i7 மாடல் எடுத்திருக்கேன் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணேன். வாட் எவர் 16 GB i7
டாப் அண்ட் இருந்துச்சுன்னா இன்னொரு 3 இயர்ஸ் ஆனால் கூட இந்த லேப்டாப் வந்து டவுன்கிரேட் ஆகாது. ஸோ அப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் திங்கிங்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னா, பட் i7 வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவைலபிள் இல்லாதனால ஓகே எகெயின் கோ வித் i5 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டார். இங்கே ஆஸ் அ அது யூஸ் பண்ணதில்ல, பட் எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அந்த ஃபினிஷிங் அந்த இது வந்து நல்லா இருக்கும். ஆப்பிள் இந்த க்ளோன் ஆஃப் ஆப்பிள் அப்படின்றத வந்து கொண்டு ஈவன் இந்த பட்டன்ஸோட கில்கி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட் டைப்பிங்லாம் வந்து நல்லாவே இருக்குது, அந்த கீ ட்ராவலிங் எல்லாமே. பட் அதே மாதிரி இதில் வந்து இந்த கீபேட் ஃபிங்கர் பிரிண்ட் இதை வைக்கிறேன், சும்மா வச்சு பார்க்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ரெகனைஸ், ட்ரை யூசிங் டிஃப்ரெண்ட் ஃபிங்கர். சரி வேறு ஃபிங்கர் சும்மா வைப்போம். யுவர் பின் இஸ் ரிக்வயர்ட் டு சைன் இன். ஸோ சைன் இன் ஆகலை. இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை தூக்கி ஐ திங்க் இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோர் தென் இப்போ பின் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஐ டோன்ட் நோ திஸ் பர்டிகுலர் யூசர், சாரி இந்த பர்டிகுலர் லேப்டாப்போட யூசர் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் நான் என்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். லேப்டாப் வாங்கணும்னு என்ரோல் பண்ணேன். இப்போ திருப்பி நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெயிட் இந்த லேப்டாப்பை ஹேண்டில் பண்ணவர் பாஸ்வேர்ட் சொன்னாரா? கேட்டிங்களா? பாஸ்வேர்ட் நான் வந்து சொல்லலை, கேட்கவும் இல்லை. இல்லை இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுமா ஆகாது? இப்போ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோலில் தானே இருக்குது. ஐ திங்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷடன் கொடுங்க, ஷடன் கொடுங்க. ஸ்லீப்னா வந்து யூசர் லாக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீப் கொடுப்போம். இது வரைக்கும் நாங்கள் வச்சு டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். கடைசியாக லேப்டாப்பு ஸ்லீப் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா ஆன் ஆகிடுச்சு, பட் என் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்ரோல் ஆகலை. ஸோ என்ரோல் ஆகாததுனால பாஸ்வேர்ட் கேட்குது, பின் கேட்குது. இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம மொபைலில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கல அப்படின்னா, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் வேறு ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, நம்ம அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பின் கேட்கும். ஸோ சேம் இது இங்கே பின் கேட்குது. இப்போது இவரோட ஃபிங்கர் வந்து ஆல்ரெடி என்ரோல் ஆகிருக்கு. இப்போ இவரை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். பின் திருப்பி கேட்குதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறது. ஆன் பண்ணுங்க, நீங்களே ஆன் பண்ணுங்க. ஏன்னா எந்த வந்து ஃபிங்கர் ரெகனைஸ்ட் இது, என்னோட 10 ஃபிங்கர் மேலே ரெகனைஸ்ட் இல்லை. இல்லை இப்போ நீங்கள் ஆன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தானே அது கேட்கணும். ஓகே ஆன் பண்ணிட்டேன். இப்போ இவர் ஆன் பண்ணிட்டாரு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெகனைஸ் இல்லை கேட்குது. இவர் பின்னிஸ் மேலே கேட்குது, இவர் பின்னிஸ் ரிக்வயர்ட் டு சைன் இன். அப்போ இப்போ லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ எகைன் ஒரு 5 to 5 டைம்ஸ் வந்து இது பண்ண மேபி இது விண்டோஸ் ஒரு ஃபீச்சராக இருக்கும்பா. மேபி இருக்கலாம். ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து தப்பான ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பின் கொடுத்தா தான். இப்போ ஃபைனலாக வந்து இப்போ பின் அவர் என்ன பின் வச்சிருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா டோன்ட் நோ. அவருக்கு ஃபோன் தான் கேட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாஸ்வேர்டு கொடுக்க ஆப்ஷன் இருக்கா, சைன் ஆப்ஷன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே எகெயின் இங்கே சைன் ஆப்ஷன்ஸில் நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாலே வந்து யோர் பின் இஸ் ரெக்வயர்ட் டு சைன் இன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இது வந்து சிஸ்டம் வந்து நம்மள நீங்கள் வந்து ஒரு கரெக்டான யூசர்ன்றது இங்கே பின் அப்படின்றது இது இல்லை நினைக்கிறேன். மேண்டேட்ரி அப்போ கேட்குதா? யா எஸ் வெயிட் இது வந்து நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சில அவரோட பாஸ்வேர்ட் என்னென்ன இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அந்த ஒரு ஃப்ளூக்கில் போட்டு உள்ள போயிட்டீங்க. பட் ஆனால் இப்போ ஃபிங்கர் ஆக்சுவலாக அங்கே பின் அப்படின்றது நான் என்ன நினச்சேன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் ரெகனைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஓகே பட் ஐ திங்க் விண்டோஸ் 10 அப்படி தான் இருந்துச்சு. விண்டோஸ் 10 வந்து பின் அப்படின்னா நம்பர்ஸ் தான். பட் இங்கே இங்கே 11 வந்து பின் அப்படின்றதும் கேரக்டர்ஸும் நம்ம எஸ் அப்படிதான் அது. எஸ் பாஸ்வேர்டும் வந்து ஆல்ஃபபெட்ஸும் அதில் சப்போர்ட் பண்ணுது. ஓகே ஸோ ஆல்ஃபபெட் சப்போர்ட் பண்ணுறது தான் ஓகே. அவர் இப்போ என் டவுட் என்னன்னா, இப்போ லாக் ஆகிடுச்சு, திருப்பி நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்களால் அன்லாக் பண்ண முடியும் இல்லை. இப்போ பின் போட்டது லாக் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. பட் இப்போ நார்மலாக நம்ம ஒரு இல்லை இப்போ ஸ்க்ரீன் இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டீங்க. ஓகே இப்போ ஆன் பண்ணாதீங்க. இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் என் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன் அதில் நம்ம சேம் ஓகே. இப்போ நான் என் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன், உள்ளே போகல. இப்போது திருப்பி நான் இன்னொரு ஃபிங்கர் வைக்கிறேன், சம்திங் அதுவும் உள்ளே போகல. இப்போ நீங்கள் வச்சா உள்ளே போகுதா இல்லை பின் கேட்குதா? அதுதான் இப்போ கண்டிப்பாக கேட்கும், பின் தான் கேட்கும். ஓகே உள்ளே போகல. அப்போ ஒரு வாட்டி வச்சாலே லாக்ன்ற ஸ்டேஜ் ஒன்ஸ் வந்து அது யாரோ மிஸ் மேட்சிங் ஏதோ நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பின் கேட்டு உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபிங்கர் பிரிண்ட் எனபிள் ஆகுது. அதான் ஒரு வாட்டி தப்பாக வச்சாலே அப்போ லாக் ஆகிடுது. எஸ் ஷூர். அது ஆக்சுவலாக மோஸ்ட்லி விண்டோஸ் ஒரு ஃபீச்சராக இருக்கும். விண்டோஸில் எல்லா விண்டோஸ்லையும் இதே ஃபீச்சர்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த விண்டோஸோட ஹலோ கூட நம்மளோட இந்த வெப்கேம் வந்து இன்டெகிரேட் பண்ண முடியல. ஐ திங்க் இந்த வெப்கேம் வந்து ஹலோ இன்டெகிரேஷன் கிடையாது. ஒன்லி ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் சைன் ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ண முடியும். வெப்கேம் இருக்குது, நம்ம ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி கேட்டால் பண்ணாது. அது ஒரு பாயிண்ட்டு. அந்த இதில் இங்கே லாஸ்ட்டில் எப்போவுமே கார்னர் அந்த கீபோர்டில் இங்கே லாஸ்ட் வந்து டெலிட் பட்டன் தான் இருக்கும். ஆமாம். ஸோ இங்கே அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு எம்ஐக்கும் சொல்லி ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு கீ வச்சுருக்கோம். என்ன கீ அது? இந்த கீ ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன அன்லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ என்ன ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஒரு மேக்ரோ கீ அப்படின்றது key drag an app or a file here to set a macro key. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே நான் ஒரு நோட் பேடே வந்து கால் பண்ணுறேன். சேவ் அப்படின்றத செட் பண்ணிட்டு நான் சேவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நோட் பேட் ஓப்பன் ஆகும். ஓகே அந்த பட்டனுக்கு அந்த இதை செட்டிங்ஸ் பண்ணுற போல பட்டனுக்கான இதை வந்து அவன் ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சு ஏதோ ஒரு EXE வந்து ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை அவன் ரன் பண்ணிடுவான் பேக்கெண்டில். பட் அது நம்ம என்னென்னு வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லீப் போகிற மாதிரி கூட வைக்கலாம். நம்ம ஒரு பேட் ஃபைல் ரெடி பண்ணி அந்த பேட் ஃபைலை கால்ஃபை பண்ண கூட எக்ஸ்ட்ரா கூட டக்குனு பட்டனில் யூசருக்கோட என்ன தேவையோ யூசர் வந்து அதை சூஸ் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் போல் அந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு வந்து கடைசியாக வந்து நிற்கிறது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான். அதே மாதிரி இந்த பிராண்ட் Xiaomi அப்படின்றது இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஆக்சுவலாக Xiaomi வந்து என்னென்னா பெரிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டக்குன்னு வந்து யூசர் அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து அவங்களால வந்து ட்ரஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ Xiaomi அப்படின்னு கொஞ்சம் நான் என் பாயிண்ட் இன்னொரு விஷயம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு 60,000 அஃபோர்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அந்த லேப்டாப் வந்து ஈவன் நம்ம மொபைலோட டக்குன்னு ஒரு நாள் ஆன் ஆகலை, இன்றைக்கி ஒர்க் ஆகிட்டு நாளைக்கு ஆன் ஆகலை அப்படின்னா அது உள்ளுக்கு டேட்டா எல்லாமே லாஸ். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்கேஸ் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிருக்கோம் டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததோ இல்லை சேவ் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே ஓகே. பட் லேப்டாப் அப்படின்றது நான் ஜென்ரலாக எதுக்காக எடுப்பேன் அப்படின்னா இன்கேஸ் லேப்டாப் வந்து மதர் போர்டு கிராஷ் ஆனால் கூட ஹார்ட் டிஸ்க்கிட்டே இந்த டேட்டா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ள சால்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணுறது கூட நமக்கு ஆப்ஷன் இருக்காது. நம்ம வந்து ஒன்று சர்வீஸ் சென்டரையோ இல்லை ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெண்டாஸ்லையோ என்ன ப்ராப்ளம் ஆனாலும் தனியாக ஹார்ட் டிஸ்கில் டேட்டா இருக்கும். ஸோ இது லேப்டாப்பை பிரிச்சாக்கா ஹார்ட் டிஸ்க் தனியாக நம்ம எடுத்துடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கும். எக்ஸ்டர்னலில் கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து 99.99% வந்து ஆப்ஷன் பாசிபிள் இருக்குது. அன்டில் அதர்வைஸ் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகாத முடிக்கும். பட் வரைக்கும் இங்கே வந்து மதர் போர்டோட சால்டட் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது லிட்டில் மொபைல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களா. இப்படி மொபைல் வந்து இன்றைக்கி போச்சுன்னா போச்சு. அப்போ அந்த 500 GB நம்ம க்ளவுட் பேக்கப் வைக்க விட முடியாது. பட் அது தனியாக நம்ம பே பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. மேபி நம்ம வீடியோ பார்த்து அவங்க அப்கிரேட் பண்ணலாம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லேப்டாப் இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது லேப்டாப்போட இந்த லேப்டாப் எடுத்தீங்கன்னா ஜெயராஜ் உங்களை அடிச்ச கொன்றுவார். ஏன்னா நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறீங்களா? பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ இருக்க சுச்சுவேஷனில் மேபி Xiaomi கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக அப்கிரேடடாக இருந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்து கூட அப்கிரேடாக கொடுக்கலாம். அதை கூட வாங்கலாம். இந்த ஒரு 2 to 3 கலாச்சாரு வன்மத்தை கக்கறன்னு ஏன்னு பாருங்க. ஓகே 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 சுந்தர், தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். You can see the writing on the pavement. Young kids, they're growing up in basements. Online, a whole new generation. I'ma make mine, so you better go take it. Always, they need a new replacement. Decentralized, can't contain it. We're changing lives, yeah, upgrading. Call it suicide of the older generation. Keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough.